என் அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். கரெக்டாக சொல்லிட்டேன். எஸ் மைடியர் பசங்களா, எனக்கு தெரியுது நீங்கள் எல்லாருமே பப்ளிக் எக்ஸாமுக்கு பயங்கர டென்ஷனாக படிச்சுட்ருக்க, இன்டென்ஸாக படிச்சுட்ருக்க. நிறைய பேர் இப்போ காலையில் எழுந்து உன்னுடைய டே வந்து பிளான் பண்ணோம் அப்படின்லாம் ரெடியாக இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு மார்ச் 1ஆம் தேதி இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மொமெண்ட் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் தமிழில் சென்டம் எடுக்க முடியுமா? சரி, அதுக்கு ஒரு வழி இருக்குன்னா என்னெல்லாம் செய்யணும், எப்படி படிக்கணும், ஓகே, அதுக்காக தான் இந்த வீடியோ. மொதல் விஷயம், நம்பிக்கையை விட்டுறாத. நீ இப்போ ஆரம்பித்தா கூட சூப்பராக கலக்கி ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம். நீ சண்டை செய்யணும் இன்றைக்கி, அவ்வளோதான். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், எதை நினச்சும் பயப்படாமல் தைரியமாக படி, நீ ஜெயிச்சு காட்டு. சரியா? சார், நான் இப்போ சென்டம் எடுக்கணும் சார், முடியுமா? தமிழில், அதுவும் தமிழில் சும்மாவே சென்டம் எடுக்க விடமாட்டாங்க. முடியுமா அப்படின்னா நான் உனக்கு ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். அந்த 3 விஷயத்தை நீ சரி செஞ்சால் முடியும். ஒன்று, உங்களுக்கு தமிழன் சார் ஏற்கனவே ஒரு செக்லிஸ்ட்டை கொடுத்தார். நிறைய பேர் அதை ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி அதை படிச்சுட்டு வர, ஒரு சில பேர் இன்னும் அதை பண்ணலன்னா இப்போ இந்த வீடியோவில் மறுபடியும் ஒரு வாட்டி தரேன், அதை பண்ணிவிடு. அடுத்து, ஒரு மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஒன்று நான் தரப்போகிறேன். பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர். சரியா? இந்த கொஸ்டின் பேப்பரை உன்னால் சால்வ் பண்ண முடியுதா பாரு. இந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு சில கேள்விகள்லாம் எதிர்பாராமல் இருக்குது. நீ அதெல்லாம் படிக்காமல் இருக்குன்னா தயவு செஞ்சு படிச்சிரு. நான் தரப்போகிற இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நல்லா கவனிச்சிக்காத. அடுத்து, அவாய்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். நமக்கு தான் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் தானே தமிழில் நிறைய மார்க் போகுது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில வழிகள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதெல்லாம் நம்ம செய்யணும். சரியா? இப்போ நான் ஒரு செக்லிஸ்ட் தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நிறைய பேர் இதை ஏற்கனவே பார்த்துருக்கலாம். தமிழன் சாரோட செக்லிஸ்ட்டு தான் மொதல் வாட்டி பார்க்குறவங்களுக்கு. ஓகே, நான் உங்களுக்கு புக் பேக் 1 மார்க்குக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். புக் இன்சைட் 1 மார்க்குக்கு 500 கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி ஒரு பிடிஎஃப் நேற்று ஷாவணி மேம் கொடுத்தாங்க. இது இல்லாமல் இலக்கணம், திருக்குறள், இலக்கண குறிப்பு, நூலாசிரியர், பாடல் வரிகள், இப்படி நான் வந்து உனக்கு ஒரு பேப்பர் ஒன்று பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கேன். நீ தமிழில் வந்து சென்டம் எடுக்கணும்னா இதெல்லாம் முடிச்சிருக்கணும். நீ என்ன பண்ணு, இப்போ நான் இதில் லிஸ்ட்டு போட்டிருக்கேன்ல, ஓகே, அழகாக நம்பராக போட்டு லிஸ்ட்டு போட்டிருக்கேன்ல, ஒவ்வொன்றுத்தையும் முடிக்க நீ ஆக்சுவல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தனா அது பக்கத்துலலாம் இதை இப்படி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கு. அதில் ஒரு டிக்கு போட்டே வரலாம். ஓகே, இதில் நான் கொடுத்துருக்க ஆர்டரில் படிக்கிற, இல்லை இதில் டிக்கு போட்டே வரேன்னா எது மிச்சம் வச்சுருக்கேன், இன்னும் நம்ம எது கேப்பு விட்டுருக்கோம், ஐயோ இதில் 1 மார்க் போயிடுமே, இதில் 2 மார்க் போயிடுமேன்ற அந்த ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் இந்த செக்லிஸ்ட்டை அழகாக டவுன்லோட் பண்ணி இந்த செக்லிஸ்ட்டை முடிக்கிறது உன்னோட மொதல் பாயிண்ட்டாக வச்சுக்கும். அடுத்து, ஒரு மாடல் டெஸ்ட்டு இல்லையா? இந்த மாடல் டெஸ்ட்டுக்கு நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணினா அதில் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கு. மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று தமிழுக்கு கொடுத்துருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி அந்த டெஸ்ட் உன்னால் எப்படி அட்டன் பண்ண முடியுதுன்னு பாரு. ஒரு சில பேர் நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ மார்க் ரஃபாக வரும் அந்த கொஸ்டின் பேப்பருக்கு, உனக்கு பப்ளிக்கில் அது வந்துச்சுன்னா எவ்வளோ மார்க் வரும்ன்றதையும் கமெண்ட் பண்ணு. சரியா? இப்போ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனைக்கு வரும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பசங்களோட மிகப்பெரிய பிரச்சனையாக அதுதான். இப்போ நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பொதுவாக தமிழில் எங்கே வரும், எங்கே லா யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த சின்ன லா எங்கே வரும், மேல் நோக்கியலா அப்படின்னு சொல்லுவோம், இதை கீழ் நோக்கியலான்னு சொல்லுவோம். இது எங்கே யூஸ் பண்ணணும், நான் எங்கே யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரா எங்கே யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த குழப்பங்கள் தான் உனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதுக்கு பேசிக் ரீசனே. அதை இப்போ சரி பண்ணிடும். சரியா? இப்போ இந்த மேல் நோக்கியலா இருக்குல்ல, இதில் எங்கெல்லாம் வந்து வலுவாக நம்ம ஒரு ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது அந்த லா சவுண்டை ரொம்ப வலுவாக சொல்ல மாட்டோம். இப்போ இங்கிலீஷ்லலாம் ஐ எழுதும்போது ஐலேண்டு சைலண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது ஆல்மோஸ்ட் ரொம்ப வலுவாக அழுத்தி சொல்ல மாட்டோம். இப்போ ஒரு பேச்சுக்கு கல், மலர், பொல், இப்போது இதுலலாம் வந்து பார்த்தோம்னா இப்போ மலர் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போதே லாவை நம்ம ரொம்ப அழுத்தி சொல்ல மாட்டோம். அங்கே வந்து இந்த மலர், அந்த தான் அழுத்தி சொல்லுவோம். மலர் வந்து அப்படியே கடந்து போயிடும். புரியுதா? இதுவே வந்து இப்போ இந்த கீழ் நோக்கிய லா இருக்குல்ல, அதோட அது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே நல்லா அழுத்தி சொல்லுவோம். பள்ளி, ஓகே, பள்ளி, கல். ஓகே சார், இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த பனங்கல் எடுக்கிறாங்கல்ல, அந்த கல் வேற, கற்கள், ஓகே, ஸ்டோன்ஸ், இது வேற. சரியா? ஸோ இந்த மாதிரி அந்த உச்சரிப்பை வச்சு நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மேல் நோக்கிய லாவுக்கும் கீழ் நோக்கிய லாவுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை. இதே வந்து ந இதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்குது, நான் சொல்கிறேன். பொதுவாக இந்த நா இருக்குல்ல, இது எப்பயுமே ஒரு எழுத்தோட தொடக்கத்தில் வரும். அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாக அனைத்து வார்த்தைகளின் மத்தியிலும் தொடக்கத்திலும் அல்லது உயிர்மெய்களுடன் வரும்போது நான் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பயன்படுத்துவோம். இப்போ அது பொதுவாக உயிர் மெய் கூட வரும். சரியா? உயிர் மெய் எழுத்துக்கள் கூட வரும்ன்றாங்க, இல்லைன்னா முதல் எழுத்தாக வரும் அப்படின்றாங்க. ஓகே, இந்த சார் எனக்கு இது பிரச்சனை இல்லை சார், இது 2 தான் சார் ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னா இந்த வந்துட்டேன்டாங்கண்ணா. இப்போது ஒரு பேச்சுக்கு இந்த 3 சுழினா இருக்குல்ல, இதை எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இது வந்து
உயிர்மெய்கள். ஓகே, உனக்கு வந்து தொடக்கத்தில் உயிர்மெய்கள் ஒரு வார்த்தை வந்து ஆரம்பிக்குது, ஆனால் ஆரம்பிக்கும் போது அது உயிர்மெய் எழுத்த ஆரம்பிக்கும். கா, மா, பா, தா, இந்த மாதிரி உயிர்மெய் எழுத்துல ஆரம்பிக்கும். அப்போது ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும் போதே உயிர்மெய் எழுத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா அங்கே அந்த நான்ற சத்தத்தை நீ வந்து வலுவாக உச்சரிக்கிறியா பாரு. ஓகே, என்ன செய்யணும்? இப்போது ஒரு பேச்சுக்கு தமிழில் வந்து அனல், கனல் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இருக்குது. இப்போ இந்த அனல் கனல்லாம் வந்து அண்ணல், கண்ணல் அப்படி சொல்ல மாட்டேன். அனல், கனல், அந்த ப்ரொனவுன்சியேஷனே கவனிய. நீ நாவை அழுத்தி சொல்ல மாட்டேன். எங்கெல்லாம் நான் அழுத்தி சொல்லியோ அங்கெல்லாம் வந்து இதை போட்டு போயிடலாம். சரியா? இதே வந்து எங்க கண், மண், பணம், பணம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பணம் நான் அழுத்தி சொல்லுவேன். அழுத்தி சொல்கிற இடங்கள்ல இப்போ இந்த மாதிரி 3 சுழி நான் வரணும், இங்கே 2 சுழி நான் வரணும். சின்ன விஷயம்தான். ஓகே, ஸோ இது ரொம்ப நாளாக இதெல்லாம் சின்ன வயசில் படித்தது தான், மறந்துருப்போம். இந்த டைமில் ஒரு நல்ல ரீகாலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கடைசியாக ரா, ரா அகெயின் மெல்லிய ஒலியில். ஓகே, இந்த சின்ன ரா வந்து எங்கே வரணும்னா ரொம்பலாம் நீ அழுத்தி எங்கெல்லாம் சொல்ல மாட்டேன். இரவு, மரம், வரி, வரி அப்படின்னு நான் சொல்லுவோம். வரி, வரி, இல்லை. இரவு, இரவு அப்படின்னு நம்ம யாருக்கும் சொன்னதில்லை. இல்லை, மரம் அப்படின்னு நீ அழுத்திலாம் சொல்ல மாட்டேன். மரம் சார், ஒரு மரம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன், இல்லையா? இதே வந்து பாரு, சிறகு, சிறகு அப்படின்னு நான் சொல்லுவேன். சிறகு, பறவை, சுற்று. அப்போது இந்த இடங்கள்ல வந்து நீ என்ன கவனிக்கலாம் அப்படின்னா இந்த வார்த்தைகளை அழுத்தி சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தாண்டா தமிழோட அந்த விஷயமே. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உனக்கு வருது அப்படின்னால அது ஒரு செகண்ட் உன் மைண்டு கிட்ட கேளு. இதை நீ எப்படி பேசும்போது நீ எப்படி பேசுவ அப்படின்னு உன் மைண்டு கிட்ட கேளு. அது உனக்கு சொல்லிவிடும் டக்குன்னு. இல்லை, அதை நான் அழுத்தி சொல்லுவேன், இதை அழுத்தி சொல்ல மாட்டேன்னு அழகாக சொல்லிவிடும். ஸோ இதை நம்பியே நீ எக்ஸாமில் நல்லா பண்ணிட்டு வரலாம். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை இதிலே அவாய்ட் பண்ணலாம். புரியுதா? ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக்லிஸ்ட் இது வரைக்கும் நீ டவுன்லோட் பண்ணலன்னா அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா அழகாக எக்ஸிக்யூட் பண்ணணும். இது மட்டும் இல்லை, என்ன ஸ்டடி பிளான், இன்றைக்கி நாங்கள் ஒரு லைவ் மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறோம். அதோட கம்ப்ளீட் பிளான் என்ன அப்படின்றதையும் நான் உனக்கு ரிவீல் பண்ணுறேன். அதையுமே இப்போவே என்கிட்ட காது கொடுத்து வாங்கிக்கோ. அப்படியே நாளைக்கு ஷெடியூல் முழுக்க முழுக்க நான் என்னெல்லாம் நடத்த போகிறோம், தமிழ் சார் உங்களுக்காக என்ன பண்ண போகிறாரு, நானும் நாளைக்கு வந்து கிளாஸில் எடுக்க போகிறேன், என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கே நம்மளோட ஸ்டடி பிளான் என்னவாக இருக்கணும் அப்படின்னா சிறுவனா படிக்க ஆரம்பிச்சிடணும். 10லேருந்து 1 மணி வரைக்கும் சிறுவனா படி. 1 மணிக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், அணி, திணை, துறை படிக்கணும். சரியா? அதுக்கடுத்து உங்களுக்கு 2:30க்கு ஒரு வீக் குவிஸ் இருக்குது. இந்த பாரு, நான் வந்து 10 மணிக்கெலாம் இங்கே லைவ் ஆரம்பிச்சிடுவேன். புரியுதா? உனக்கு தனியாக படிக்க பயமாக இருக்குது, இல்லை தனியாக படிக்க வரல, செல்ஃப் ஸ்டடி பண்ண வரல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட செல்ஃப் ஸ்டடி பண்ணுன்னு கூட நான் சொல்லலை. உனக்கு எப்பெல்லாம் வந்து டீவியேட் ஆகுதோ நேராக என் கூட வா, ஒரு 10 நிமிஷம் தமிழ் சாரோட சேர்ந்து கவனி, உனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும், நீ போயாவது படிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் தனியாக தான் படிப்பேன் அப்படின்றவங்க அதுக்காக சொல்கிறேன். டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னா அதை செய். சரியா? ஸோ 10 மணிக்கு சிறுவனா, 1 மணிக்கு அணி, திணை, துறை, அதுக்கப்புறம் 2:30க்கு வந்து வீக் குவிஸ், அதோட அப்படியே கொஞ்சம் ஒரு லஞ்ச் பிரேக்லாம் முடிச்சுட்டு ஒரு 4க்கு வந்து இலக்கண குறிப்பு, அதுக்கப்புறம் பகுப்பத உறுப்பிலக்கணம் 5 மணிக்கு, 6 மணிக்கு மறுபடியும் ஒரு வீக் குவிஸ், புக் இன்சைட் 1 மார்க்கு. புக் இன்சைட் 1 மார்க் நினச்சி யாரெல்லாம் பயந்துட்டு இருக்கையோ பயப்படவே தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். அடுத்து 7:30க்கு மனப்பாட பகுதி, அதுக்கப்புறம் வந்து 8:30க்கு நெடுவினா. இப்படி அழகாக ஒரு ஷெடியூலில் போட்டு என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். சூப்பராக அழகாக படிச்சிடலாம். சரியா? ஸோ காலையிலே இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டுனா இன்றைக்கி ஃபுல்லாக பவர் பேக்டாக இருக்கும் போது ரெடியாக இரு, என் கூட சேர்ந்து எல்லாத்தையுமே படிச்சிரு, மாஸ் பண்ணலாம், சென்டம் எடுக்கலாம். சரியா? குட் பை.